லஞ்ச் பாக்ஸ் ஹெல்த்தியாக இருக்கணுமா, சேம் டைம் ஈஸியாக இருக்கணுமா, ரொம்ப ரொம்ப முக்கியம் டேஸ்ட்டாக இருக்கணுமா, அப்போனா அந்த வீடியோ உங்களுக்கு தாங்க சேவ் பண்ணி வச்சுக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். கடாயை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. பொடிசா நறுக்கிற 4 பல் பூண்டு, பாதி பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு கேரட்டு, ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸு, ஒரு கைப்பிடி அளவு குடமிளகாய். இது லைட்டாக வதக்கி விட்டு இதுக்குள்ள மசாலா 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், கொஞ்சமாக தேவைக்கான உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டு சிம்லே காய்கறி மசாலா கொஞ்சம் வெந்து வரட்டும். 1 நிமிஷம் நம்ம மூடி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணி நல்லா ஒரு கிளறிட்டு இப்போ தாங்க சம்பவமே இருக்குது. நம்ம முட்டை பயலை அதில் இறக்கி விட வேண்டியது தான். காய்கறிகளை ஓரமாக நகர்த்தி விட்டு அந்த 2 முட்டையும் அப்படி உடச்சி விடுங்க. உடனே கிண்டி கிளறி விட்டுறாதீங்க. கொஞ்சம் 1 நிமிஷம் வெந்து வரட்டும். இப்போ ஆஃப் பாயிலாக இருக்கிறப்போ திருப்பி போட்டு நல்லா கொத்துன்னு கொத்துங்க, கொத்து பரோட்டா மாதிரி. ஆனால் திரும்பவும் சொல்கிறேன், முட்டை வந்து பாதி ஆஃப் பாயில் ஆனதுக்கு பிறகு தான் இந்த மாதிரி கொத்த முடியும். சாஸ் இருந்தால் 1 ஸ்பூன் சேர்த்துங்க, இது ஆப்ஷனல் தான். இதையும் ஊற்றி நல்லா கிளறிட்டு இப்போ போல் வடித்து வச்சுருக்கிற சோறை எடுத்து இப்போ இது கூட மிக்ஸ் பண்ண வேண்டியது தாங்க. அவ்வளோதாங்க. நான் செஞ்சுருக்கிறது 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன். லாஸ்ட்டாக மல்லி இலையை மலைச்சாரல் மாதிரி தூவி இறக்குங்க. அம்பிடுதாங்க. அவ்வளோ அழகான லஞ்ச் பாக்ஸ் ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.